வணக்கம் உறவுகளே. நாம் இன்றைக்கி பிடிச்சிருக்க மீன்களை பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம மீன்கள் இன்றைக்கி பிடிச்சிருக்கோம். என்ன மீன்கள்னு பார்த்துடலாம். எல்லாமே பிடிச்சிருக்கிறது அருமையான மீன்கள் பாருங்கள் உறவுகளே. அருமையான காரை, அதாவது சலுவக்காரைன்னு சொல்லோட மீன். ரொம்ப பெரிய காரை பாருங்கள் உறவுகளே, உயிரோடு தான் இருக்குது. அருமையாக நீந்திட்டுருக்கு. இந்த காரை ரொம்ப சுவையான காரை, ரொம்ப சுவையான காரை, அருமையான மீன் பாருங்கள். வாங்கி இந்த மீன் சாப்பிட்டு அனுபவம் உள்ள உறவுகள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் உறவுகளை, இன்னொரு மீன் 3 காரை மீன்கள் இருக்குது. இன்னொரு மீன் உடத்தேடு மீன். இது சுவையாக தான் இருக்கும், இருந்தாலும் ரொம்ப அதிகமாக பிரமாதமாக சொல்லும்படியான சுவையெல்லாம் கிடையாது. உயிரோடு தான் இருக்குது. அதுவும் பாருங்கள் உறவுகளை, அருமையான உடத்தேடு மீன். இது தலைப்பகுதியில் ரொம்ப அதிகமான முட்கள் இருக்கும், அதனால் பிடிக்கும்போது கவனமாக தான் பிடிக்கணும். பாருங்கள், அது பிடிச்சி கையில் குத்திடும், அதனால் ரொம்ப கவனமாக பிடிக்கணும். நான் ரொம்ப மெதுவாக தான் பிடிச்சிட்ருக்கேன். உயிரோடு தான் இருக்குது. பாருங்கள் உறவுகளை, நம்ம இன்றைக்கி பிடிச்ச மீன்கள் எல்லாமே சூப்பரான அருமையான மீன்கள் நமக்கு கிடச்சிருக்க மீன்கள். காரை மீன்கள் ரொம்ப சுவையானது. சின்ன காரைகளில் இது ரொம்ப பெரிய காரை தான். இது இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரக்கூடியது தான், இருந்தாலும் ரொம்ப பெருசாகலாம் வளராது இந்த காரை மீன்கள். பாருங்க ஒருவேளை, அருமையான மீன்கள் சூப்பராக நம்ம பிடிச்சிருக்கோம். இதை குழம்பு வச்சு சாப்பிடணும். ஃப்ரெஷ்ஷாக குழம்பு வச்சு சாப்பிடுறதே ஒரு தனி சுவை அதிகமாக தான் இருக்கும், நாம் ஐஸ் போட்டு சாப்பிடுறதை விட. பாருங்கள் ஒருவேளை, அருமையாக நீந்துட்டுருக்கு நாம் பிடிச்ச மீன்கள். இது எல்லாமே கடல் மீன்கள் தான். பாருங்கள், நாம் பிடிச்ச மீன்கள் அருமையான மீன்கள் உறவுகளை. நாம் ரொம்ப நாளாக காணொளி போடாததுனால போடோன்னா வேலைகளும் அப்படி இப்படின்னு இருந்ததுனால போட முடியலை. இப்போதை தொடங்கியிருக்கோம். பார்ப்போம், இனி தொடர்ந்து காணொளி போட முடியுமான்னு பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் காணொளிகள் போடுற உறவுகளை இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, பாய்.